சிவம் சிவம் நாராயணம். இன்றைய பதிவாக அருள்நூலிலிருந்து தொடர்ச்சியினை காண்போம். நீட்டி நீடிக்கும் முன்னே கலியளித்து வாவென்று நீயும் விடை தந்தாயே சிவனே ஐயா. சிந்தி கிடக்கும் மயிர் வந்து முடிந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே ஐயா. ஊமை போல் இருப்பதை வாயை திறந்து விட்டால் உலகம் அழிந்திடுமே சிவனே ஐயா. கண்மணியை தட்டி முழிக்கும் நேரத்தில் ஐயாவால் கலியை அளிக்க முடியும். ஆனால் ஆகும் பிறப்பு ஆகுவது, முன்னாளில் சாகும் பிறப்பு தவறுவது, அப்படியே மோசன் அவன் பிறந்து நீசமதால் எப்படியும் ரெண்டிலொன்று ஆகுவது திட்டம். எனவே இந்த கடைசி பிறவியிலாவது அந்த மோசனாகிய நீசன் திருந்தினால் திருந்தட்டுமே என்று ஐயா செய்கிறார். நாராயண சுவாமி நான் என்றதுவும் நீதானா கூனனைப் போலிருந்து குறுமொழி முழிக்கின்றாயே. பேயன் பெரும்பேயன் என்றெல்லாம் பேசி அடியெடுத்து தள்ளி வேதனைகள் செய்து பாவிகளை ஒன்றும் முறையாமல் ஊமை போல் நடந்தார் சுவாமி. காரணம், ஊமை போல் இருப்பதை வாயை திறந்துவிட்டால் உலகமே அழிந்துவிடும். உலக ஜீவராசிகள் பறந்து கிடக்கின்றதை ஐயா சிந்தித்து கிடக்கிற மயிரையெல்லாம் ஒன்றாக சேர்த்து விட்டால் பூமி அம்மியாக, வானம் குளவியாக, மண்ணை உண்ட கண்ணன் வாய்க்குள் உலகை காட்டினார். எனவே நல்ல வஸ்துக்கள் வளமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே கவிழ்ந்து கண்மூடி கலிகூர்ந்து மகிழ்ந்து சௌந்தரியநாதன் தானே நடந்து செயல்பட்டார். இவ்வாறு ஐயா இருக்கும் கோலத்தை அறியாத சண்டாள பாவிகள் எங்கெங்கும் வசைபாட அதையெல்லாம் எவ்வுகத்துக்கும் இப்பாடு என் பாடு, இவ்வுகத்துக்கு இப்பாடு என் பாடு. ஆனால் அவ்வுகத்து பாவிகளை எரியாமல் விட்டேனோ, அதுபோல இவ்வுலகத்து பாவிகளையும் எரியாமல் விடுவேனோ என்று இதமாய் அடக்கி ஊமை போலிருந்தார் சுவாமி. தனது கைவிரல் மோதிரத்தை கலற்றி கைக்குள்ளே மறைத்து வைத்து கொண்டு கலிநீசன் இந்த கைக்குள் இருப்பதை மோதடா உந்தன் உற்ற வலுவாலே என்று கேட்டான். அதற்கு எம்பெருமாள் பதில் சொன்னாரா? இல்லை. காரணம், சொன்னால் அந்த நீசன் நம்மை கடவுள் என்று கண்டுபிடித்துக் கொள்வான். நம் மக்களின் துயரங்களை மாற்ற வேண்டும் என்று பொதுக்கென்ற கோபமதை பொத்தில் அடக்கி வென்றால் அபூர்வமோ எந்தனுக்கு வம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன் பாவிகளை என்று பொறுத்திருந்தார் எம்பெருமான். அன்போர்களே, அன்பான பெரியவர்களே, சான்றோர்களே, இறைவன் எவ்வளவு பொறுமைகளை நமக்காக கற்றுத் தந்திருக்கிறார். இந்த பொறுமைகளை கடைபிடித்து வாழ்க்கையிலே வேத நூலில் அருள்நூலில் சொல்லப்பட்டதை 3-4 வரிகளிலும் அதனுடைய விளக்கங்களும் சொல்லியிருக்கிறேன். சான்றோர்களுக்கு வேறு கருத்துக்கள் இருக்கும், அந்த கருத்துக்களையும் பதிவிடுங்கள், அதையும் படித்துக் கொள்கிறேன். ஐயா உண்டு.